ஹை கைஸ், இது உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸு. நேற்று போட்ட வீடியோ, அதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் 1 பார்ட் 2 நல்லா வியூஸ் நல்லா போச்சு. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க யாரும். ஓகே, பார்ட் 3 இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, வோல்டேஜ் கரெக்டாக ஆம்பியர் கரெக்டாக இருக்கும். அப்படி இருந்தாலுமே டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பேர்ன் ஆகும். அது ஏன் அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஆம்ப் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது வந்து லோடு கொடுக்காம ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை ஆன் பண்ணிவிட்டு மல்டிமீட்டரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசி லைனில் வச்சுட்டு, அதாவது வந்து ஹீட் செக் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் கழித்து லோடில் இருக்கிறப்போ ஹீட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி ஆச்சு அப்படின்னா வைண்டிங் ப்ராப்ளம், அதை உடனே கழட்டி போட்டுருங்க. டெஸ்ட் லேம்பில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணுங்கள். வைண்டிங் ப்ராப்ளம் அப்படின்னா உடனே அடுத்த ஸ்டெப்பு போயிடுங்க. அது என்னென்னு கொடுத்து டெக்னீஷியன்கிட்ட கொடுத்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அப்படியே போட்டோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிப்பாக பர்ன் ஆகிரும். ஹீட்டு அடிக்கடி ஆகும். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா, ஆம்ப் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்பீக்கரு பேஸ் நல்லா வர சாங்காக போட்டுக்கோங்க. வோல்டேஜ் ட்ராப் ஆகுதா, பேஸ் டைமில் டைட் டிம் ஆகும். அதாவது வந்து பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ டெஸ்ட் லேம்பில் போடாமல் சொல்கிறேன். ஆம்ப் எல்லாமே ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு டெஸ்ட் லேம்பில் போடாமல் டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகுதான்னு பாருங்கள். எடுத்து ஒரு 10 நிமிஷத்துலேயே இன்ஸ்டண்ட்டாக பேஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வரது மட்டும் தான் பேஸ் எப்பயுமே சரி இன்ஸ்டண்ட்டாக மட்டும் தான் வரும். அந்த இன்ஸ்டண்ட்டாக வரப்போ டிரான்ஸ்ஃபார்மர் தாங்குதாங்கிறது தான் விஷயமே. அதனால தான் ஆம்பியர் அதிகமாக போடுறது. கூட இருந்தால் தப்பே கிடையாது. கூட இருக்கிறனால விலை அதிகமாக தான் போகும். பட் இருந்தாலும் வழி கிடையாது. அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது லாங் டேர்ம் யூஸ் தான். சும்மா ஒரு சிலர்லாம் அதாவது வந்து ஆம்ப்பு செய்கிறாங்க, அதில் கம்மி ஆம்பியர் வோல்டேஜும் கம்மியாக போட்டுடுறாங்க, பவர் ஆம்பும் அதே மாதிரி கம்மியாக போட்டுடுறாங்க. அது எதுக்கு செய்கிறாங்கன்னு தெரியல. நம்ம மற்றவங்களுக்கு குறை சொல்ல வேணாம், நான் சொல்கிறேன். அதாவது வந்து பொதுவாக சொல்கிறேன். கம்மியான விலையில் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு கஸ்டமர் அப்போ வாங்கிக்குவாங்க. ஓகே, பட் வாங்கிக்குவாங்க. ஒரே மாதத்தில் ரீஒர்க்குன்னு வருது. அது எதுக்கு அப்புறம் செஞ்சுட்டு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா திரும்ப வேறு யார்ட்டையும் கொண்டு போகாதீங்க. அதே டெக்னீஷியன்ட்டே கொண்டு போய் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லி கேளுங்க. அவங்களே சரி பண்ணி தந்துடுவாங்க. தயவு செஞ்சு வேறு ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க ஒரு இது பண்ணி தேவையில்லாத செலவு பண்ணி ஏன் அந்த மாதிரி பண்ண வேணாம். அதே டெக்னீஷியனை கொண்டு போங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ரேட்டு கூட போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா, ஆம்பை கனெக்ட் பண்ணிவிட்டு ரியல் பேஸ் என்ன செக் பண்ணி பாருங்கள். அப்படி ரியல் பேஸ் செக் பண்ணுறம்போது வந்து அதாவது வந்து டிம் ஆகுது, லைட் வந்து டிம் ஆகும். பேஸ் டைமில் வோல்டேஜ் ட்ராப் ரொம்ப ஆகிற மாதிரி தெரியும். ஆம்பியர் கம்மியாக போட்டிருந்தா அந்த மாதிரி ஆகும். இந்த 5 ஆம்பியர்லலாம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா 5 சேனல் ஸ்பீக்கரு அதே மாதிரி ஒரு சப்பு போட்டோம்னா சுத்தமாக தாங்காது. அது ஏன் அந்த மாதிரி போடுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அது கண்டிப்பாக நான் நேற்று வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த வீடியோவில் அந்த ஷார்ட்ஸ்லேயும் சரி ஃபுல் வீடியோலையும் சரி காட்டியிருப்பேன். ஃபுல் வீடியோவில் காட்டியிருப்பேன் நான். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா காமன் மிஸ்டேக் என்ன, 95% மக்கள் இதே தான் பண்ணுவாங்க. டெக்னீஷியன் கூட எடுத்துக்கலாம். பட் அவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க, தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா ஏன் அப்படின்னு தெரியல. கஸ்டமர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தயவு செஞ்சு ரேட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நினைங்க. ஏன்னா டெக்னீஷியன் பல டெக்னீஷியன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே ஒர்க்கு தான் அவங்களுக்கு இது மட்டும்தான் ஒர்க்கு அப்படிங்கிறப்போ அவங்க வந்து ப்ராஃபிட் வச்சு தான் விற்க தான் செய்வாங்க. அதுக்காக நீங்கள் வந்து வேறு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து போனீங்கன்னா சிலர் செய்வாங்க ரேட்டு கம்மி. அவங்களாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின் ஒர்க் ஒன்று இருக்கும், ஈவினிங் வந்துட்டு செய்வாங்க, இல்லை நைட்டு செய்வாங்க. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நீங்கள் கொடுக்குறனால அவங்க ப்ராஃபிட் கம்மியாக வச்சு விற்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் குவாலிட்டியான பொருள், அதாவது வந்து இதுலேயே புழங்கிட்டு இருக்கவங்க அப்படிங்கிறது வேறு. அதாவது வந்து நைட்டானால் வந்து பார்க்குறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கவனக்குறைவு அதிகம் ஏற்படும். அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா வோல்டேஜ் வந்து பார்க்குறது, வோல்டேஜ் மட்டுமே பார்க்குறது. இப்போ 24 வோல்ட்னா ஓகே 24 வோல்ட் வருதுப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அதேமாதிரி சீப் லோக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வாங்கி போடுறது, ரெக்டிஃபிகேஷனில் வந்து கெப்பாசிட்டர் வந்து மிஸ்மேட்ச் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறனாலலாம் வந்து கண்டிப்பாக பர்ன் ஆயிரும். ஏன்னா வந்து நானே கூட பிகினராக இருக்கும்போது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா, என்கிட்ட 2 ஆம்ப்ளிஃபையர் இருந்துச்சு. அந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நானே சரி பண்ணுறேன்னு சொல்லி நிஜமாலுமே இந்த ஒர்க்குக்கு வர முடியாது. 2 ஆம்ப்ளிஃபையர் புகைச்சிட்டு தான் நான் இந்த வேலைக்கே வந்தேன். அந்த 2 ஆம்ப்ளிஃபையர் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க செஞ்சு வச்சது எப்படின்னா, ரெக்டிஃபிகேஷனில் வந்து மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ்ஸையும், ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸையும் வந்து அவங்க வந்து லைன் வந்து மாற்றி கொடுத்துருந்தாங்க. பட் நான் என்ன நினச்சிட்டேன்னா, அதில் போட்டிருந்தது என்னமோ ப்ளஸ்ஸில் வந்து மைனஸ் இருந்தது. மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் இருந்தது ஒன்று. நான் என்ன பண்ணேன், ஒரு சைடை மொத்தம் என்ன பண்ணேன், மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாகவும் மாற்றிட்டேன்.
அப்படி என்ன அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஃபுல்லாக ஷார்ட்டேஜ் ஆகும்போது டிரான்ஸ்ஃபார்மர் புகஞ்சிருச்சு. அப்போ என்கிட்ட டெஸ்ட் லேம்பு கிடையாது. டெஸ்ட் லேம்ப் அப்போ எனக்கு பண்ண தெரியல. இது மாதிரி நிறைய பேர் பிகினர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறமேட்டு தான் டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஃபியூஸ் போடுறதா இருக்கட்டும். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இப்போலாம் எடுத்து பார்த்தோம்னா உடனே ஃபியூஸை தான் போடுவேன். ஏன்னா அந்த மாதிரி 1500 அப்போது டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சு. பட்டு இப்போ வந்து ரேட்டு கூட ஆயிடுச்சு. இப்போ ஒரு அதே மாதிரி 400 கூட வந்திருக்கு. 28 பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போலாம் ரேட்டு கூட வந்துருச்சு. அதே மாதிரி காப்பர் கம்பியில் ஒரிஜினல் போட்டோம்னா கண்டிப்பாக கூட தான் வரும். நீங்கள் கம்மி விலைன்னு சொல்லி தயவு செஞ்சு வாங்காதீங்க. அது லாங் டேர்ம் வராது. ஒரே மாதத்துலேயே நீங்கள் ரீஒர்க்கு எடுத்துகிட்டு வரதில்ல அதில் என்ன புண்ணியம் எதுவும் இருக்குதுங்களா? அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் பேன் ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா ப்ரொடெக்ஷன் மெத்தட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு ஏசி லைன்லேருந்து வருது, சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து வருது அப்படிங்கிறப்போ ஆம்புக்கு மெயினாக தேவையானதே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான். டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறனால தான் எல்லாமே வேலை செய்யுது. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா ப்ரைமரி சைடில் ஒரு ஃபியூஸ் போட்டுருங்க. அதே மாதிரி செகண்டரி சைட்லேயும் ஒரு ஃபியூஸ் போடணும். அது எப்படிங்கிற அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அதே மாதிரி ப்ராப்பரான பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து கொடுக்குறது. அதாவது வந்து 25-10 கொடுக்குற இடத்துல 35-10 கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது வந்து கூட கொடுக்குறனால எந்த தப்பு கிடையாது. அதே மாதிரி கெப்பாசிட்டர் கரெக்டான வோல்டேஜ், எம்எஃப் இதெல்லாம் பார்த்து கொடுக்கணும். அதே மாதிரி கூலிங் ஃபேனு, அதாவது வந்து ஏர் கேப் இருக்கணும். எந்த ஆம்ப்ளிஃபையர் செய்கிற மாதிரி இருந்தால் கூட அதாவது வந்து இடலன்னு சொல்லி அடுத்த கேபினெட்டில் வச்சு கூட செஞ்சுக்கலாம். அதே கேபினெட்டில் அதுக்குள்ளேயே அடக்கிறேன்னு சொல்லி கூலிங் ஃபேன் கொடுக்காதனால இந்த 5 பண்ணினீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் லைஃப் கண்டிப்பாக டெவலப் ஆகும். இதெல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். இப்போ டெஸ்டிங் காட்டுறேன் நான். 24/0-24 15 ஆம்பியர் நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது. இப்போ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 24/0-24 15 ஆம்பியர் கஸ்டமைஸ்டு இது. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா IRF மாஸ்ஃபெட் இது போட்டிருக்கேன். பிரிட்ஜ்டு மாஸ்ஃபெட் இதில் வந்து போட்டிருக்கேன். வசந்த் டிஎஸ்பி கிட்ட வசந்த் டிஎஸ்பி சப்புப்ரி 12 இன்ச்சு, அதாவது வந்து பார்த்துக்கிட்டோம்னா 12 இன்ச்சு சப் ஊஃபர் 8 ஓம்ஸு டைனிட்டி யூஸ் பண்ணுறேன். சிங்கிள் கோன், அது சில்வர் கோனு. அதில் வந்து ஏன் வந்து பார்த்துக்கிட்டோம்னா 15 ஆம்பியர் தேவைப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8 ஆம்பியர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இல்லை 5 ஆம்பியர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹீட்டு கண்டிப்பாக ஆகும். பேஸ் வந்துட்டு அதிகமாக வைக்கும்போது கண்டிப்பாக ஹீட் ஆகும். அந்த இன்சுலேஷன் எல்லாமே உரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி காப்பர் கம்பி எல்லாமே கருக ஆரம்பிச்சிடும். நான் நேற்று வீடியோ காட்டியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு கோல்டன் ரூல் என்னென்னா, டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து வோல்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவசியம் தான். பட் ஆனால் வோல்ட்டு மட்டுமே அவசியம் கிடையாது. கரண்ட்டு தான் நமக்கு பேஸுக்கு வந்து கிங்கு எதனால் சொல்கிறேன் அப்படின்னா ஆம்பியர் ரேட்டிங் தான் அதிகமாக இருக்கணும். அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி அடுத்தடுத்து ஆப்ஷனுக்கு வரேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டோம்னா அதே மாதிரி 24/0-24 நான் வந்து உங்களுக்கு வீடியோ டெஸ்டிங் போடுறேன், ஆடியோ டெஸ்டிங் போடுறேன் பாருங்கள். இன்னும் ஆம்ப் இன்னும் ரெடி பண்ணல. பட்டு இது டெஸ்ட் லேம்பில் மட்டும் போட்டு வச்சுருக்கேன்.
சரவுண்டு வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 வைப்பேன். சரவுண்டு 4, சப் ஊஃபர் 2 அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி கான்செப்டில் வேலை செய்வேன் நான். எனக்கு எப்படின்னு செய்வேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 சரவுண்டு, ஒரு சப் ஊஃபர் இப்போ வச்சுருக்கேன். இதை பெருசு பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 சரவுண்டு, ஒரு சப் ஊஃபர் அந்த மாதிரி வச்சு நான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து பழகிட்டேன் இந்த மாதிரி பாட்டு கேட்டு. நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கேட்டோம்னா. சரவுண்டு வேணும்னா லைட்டாக வேணால் வச்சுக்கலாம். சென்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்டர் லைட்டாக வச்சு சரவுண்டு வேணும்னா பாருங்கள். நல்லாயிருக்கும். வாய்ஸ் எல்லாமே உள்ளே போயிடும். நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. ஹெட்செட் போட்டு கேளுங்க, நல்லாயிருக்கும். கேட்கும்போது மொபைலில் கேட்கும்போது ட்ரபிள் அதிகமாக வர மாதிரி இருக்கும். சலசல அப்படிங்கிற சத்தம் வரும். யாருக்காவது வேணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பரில் ஃபோன் பண்ணுங்கள். இந்த கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. 2.1, 5.9, 7.1 எதாக இருந்தாலும் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தயவுசெய்து நம்மக்கிட்ட ரேட்டு போட்டு கம்மியாக மட்டும் தயவுசெய்து கேட்காதீங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மள ஃபுல் டைம் ஒர்க்கு, இப்போ ஃபுல் டைமாக பார்க்குறனால கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் வரும். அதே மாதிரி குவாலிட்டி இருக்கும். கண்டிப்பாக குவாலிட்டிங்கிறதுல எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது கண்டிப்பாக. ஓகே கைஸ், இது வந்து உங்களுக்கு தனுஷி ஆடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கோங்க. லைக்கு ஷேர் எதோ பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கோங்க. அது வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம், அவ்வளோதான். ஆப் எதாவது ஆர்டர் வேணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பரில் கால் பண்ணுங்கள். ரேட்டு என்னென்னு எதுன்னு பார்த்து பண்ணிக்கலாம்.